எங்கள் வீட்டு சிட்டுக்குருவி ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் அன்னைக்கு என்னென்ன சேட்டைகள் பண்ணாங்கன்னு பார்க்கலாமா? பட்டு பட்டு டைம் ஆயிடுச்சு, எழுந்து குளிக்கலாமா? ஓய் எழுந்துரு எழுந்துரு, எங்க தலே ஃபர்ஸ்ட் ஸ்கூல் போ. பட்டு எழுந்துருமா, அம்மா அடிச்சிருவா. அப்புறம் அப்பா வந்துட்டாங்க, குளிச்சுட்டு போலாம். ஸ்கூல் போலியா நீ? ஆப்பிள் எடுத்துட்டு போலியா? ஹலோ கிட்டி பேக் வேணாவா? மெர்லின்லாம் கிளம்பிட்டா ஸ்கூலுக்கு, நீ மட்டும் தான் இன்னும் கிளம்பல. வா வா வா, தண்ணி சுட்டுச்சு இன்னைக்கு ஒரு நாள். மெர்லின் அக்கா ஏது குளிக்கலாம். உச்சா வந்தா சேம் சேம். இது எப்படி ஸ்கூல் போய் என்ன பண்ண போறான்னு தெரியல. உச்சா வந்தா சொல்லுவேன் தானே, இன்னைக்கு எப்படி போன? கொழுப்பா உங்க அப்பாட்ட சொல்லவா? வெளில பாரு, உங்க அப்பா வெயிட் பண்றாரு. மாமா குரல் சொல்லு. மாமா மாமா இந்த பாருங்க, உச்சா போயிடுச்சு. அவங்கள எழுப்பி சமாதானப்படுத்தி குளிக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டோம். இதில் ப்ரஷ் பண்ணுறப்ப இந்த அம்மாவுக்கு லிட்டில் ஹார்ட்டு டன்னுன்ட்டு விதவிதமாக போஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. என்னடா இது திருப்பி வந்துட்டோமேன்னு யோசிப்பீங்க. அது ஒன்றும் இல்லை, ஒரு குட்டி டிரான்சிஷன் வீடியோ எடுக்கிறதுக்கு தான். நீங்களே பாருங்கள் அந்த டிரான்சிஷனை. இதோ வந்தாச்சு. இதுதான் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே அவுட்ஃபிட். அவங்க அப்பாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே ஒரு பாய் கெட்டப்பில் போகணுன்றதுக்காக இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்தாங்க. மேடம் ஜம்முன்னு வண்டியில் ஏறி உட்காந்துக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் அட்மிஷன் போட போகிற அன்னைக்கு நாங்கள் கூட இருந்ததால் ஒரே குஷியாக ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இன்றைக்கும் இருப்போம்னு நினச்சிக்கிட்டு தைரியமாக வந்தாங்க. நாங்கள் ஒரே பயந்துட்டு இருந்தோம், ஃபர்ஸ்ட் டே என்ன பண்ணுவா, அழுவாளா, எப்படி இருக்குன்னே தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தோம். அங்கே போனதும் சமத்தா உள்ளே போயிட்டா. அவங்க கூப்பிட்டு போனதும் ஷூவெல்லாம் அவுத்துட்டு ஸ்லிப்பர்லாம் அவுத்துட்டு நல்லா தான் விளையாடிட்டு இருந்தா. ஃபர்ஸ்ட் டே அழுவே இல்லை. நாங்கள் தான் ரொம்ப பயந்துட்டு இருந்தோம், என்ன பண்ணுமோன்ட்டு. அங்கே போயிட்டு ஒரே ஆட்டம். அந்த பசங்களாம் பார்த்துட்டு அங்கே இருக்க பிங்க் கலர் சேரை பாருங்க, அவங்க எடுத்து தராங்க அந்த சேரு. அதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு பிங்க் தான் வேணும்னு வாங்கி இது பண்ணிட்டு இருந்தா. அப்புறமா 12:30 போய் ரிட்டர்ன் கூப்பிட போனா. அப்போதான் ஒரே அழுக. தூங்கிட்டு இருந்ததாலே என்னன்னு தெரியல, சரியான அழுக. இப்போ அவ என்ன சொல்றா பாருங்களேன். ஆஃப்டர்நூன் எங்களை பார்த்தது ஒரே சந்தோஷம். வண்டியில் நல்லா ஜம்முன்னு ஏறி உட்காந்துட்டு கதை பேசிட்டே வந்தாங்க. ஸ்கூல் போறியா? பிங்க் கலர் சேர்ல தான் உட்காருவியாமா நீ? ஸ்கூல் நல்லா இருந்தா? இங்க பாய் சொல்லுங்க, ஃபோன்ல பாய் சொல்லு. நான் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டேன். நாளைக்கு திருப்பி போவேன். பாய் பாய்.